ஒரு வீடியோ எடுக்கணும். இல்லை எடுக்கல அனைவருக்கும் வணக்கம். நம்ம அவினாசி, அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவினாசி பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் ஹோட்டல்ஸ் எல்லாம் ரிவ்யூ பார்த்துட்ருக்கோம். அந்த வயசில் பார்த்தீங்கன்னா சனூஃபா பிரியாணி. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நாக்கில் எச்சு தான் ஊறுங்க. அந்தளவுக்கு இந்த பிரியாணி ஸ்மெல்லு, அந்த சில்லி சிக்கன், ஸோ இதெல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஷாப்பினுடைய உரிமையாளர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கேட்பலாம். சார் வணக்கங்க. சொல்லுங்கள் சார். பேருங்க? என் பேர் ஜாஸ்கர் சார். ஓகேங்க சார். இந்த சனூஃபா பிரியாணி ஆரம்பித்து எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சுங்க? 5 வருஷம் ஆகும். 5 வருஷங்க. என்னென்ன டிஷ்ஷஸ் கொடுக்குறீங்க? பீஃப் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, வறுவல், சில்லி, குடல், அந்த மாதிரி ஐட்டமா இது எல்லாமே கொடுத்துருக்கீங்க. எந்த டைம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க சார்? மத்தியானம் ஒரு 11:30 மணி. 11:30 மணிக்குலேருந்து எத்தனை மணி வரைக்குங்க? ஈவினிங் 8 மணி வரைக்கும். நைட் 8 மணி வரைக்கும் இருக்குங்க. ஓகே சார். அவங்க இப்போ வந்து ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா சில டிஷ்ஷஸ் வந்து ரொம்ப ரசிச்சிங்க வந்து கஸ்டமர்ஸ் சாப்பிடுவாங்க. அப்படி வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய டிஷ்ஷில் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக எல்லோரும் வாங்கக்கூடிய ஒரு டிஷ்னால் எதுங்க? குடல் எல்லாம் விரும்பி சாப்பிடுவோம். ஆட்டுக்குடல் வந்து அதாவது பீஃப் குடல் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. சரிங்க சார். நீங்கள் பிரியாணி வந்து என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? சிக்கன் பிரியாணி? சிக்கன் பிரியாணி லெக் பீஸ் மட்டும் தாங்க போடுவேன், 90 ரூபாங்க. பீஃப் பிரியாணி 80 ரூபாங்க. பீஃப் பிரியாணி 80 ரூபா. ஓகேங்க. அது வந்துட்டு உங்களுக்கு முட்டையோடு கொடுத்துட்றீங்களா? ஆமாம், முட்டை வருங்க. சில்லி சிக்கன் சார்? சில்லி சிக்கன் வந்து 50 ரூபா. 50 ரூபா. சில்லி ரேட் 50 ரூபா. 50 ரூபா. ஓகேங்க. எப்படி போகுது சார் வியாபாரம்? பரவாயில்லைங்க, இப்படி போயிட்டுருக்கு. நல்லபடியாக போகுதுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் சார்? சேல்ஸ் பொறுத்தாங்க, சேல்ஸ் ஆகிறத பொறுத்து வருமானம். ஓகேங்க. இது எங்கே இருக்குங்க சார் உங்களுடைய கடை? வந்து அவினாசி பகுதியில் எந்த இடத்துல இருக்குங்க? பழைய பஸ் ஸ்டாண்டுங்க, நெடுஞ்சாலைத்துறை ஆஃபீஸ் முன்னாடி. ஆஃபீஸ் முன்னாடிங்க. ஓகே. என்ன கான்டாக்ட் நம்பர் என்ன சார் உங்களுடைய கடையினுடைய கான்டாக்ட் நம்பர்? 9080388051. ஓகே. இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டா உங்களுக்கு வந்து சப்போஸ் எங்களுக்கு பிரியாணி தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு பல்காக எடுத்துகிட்டு வர சொன்னால் நீங்கள் நானே டோர் டெலிவரியும் பண்ணி கொடுத்துருவீங்க. ஆமாம். தேங்க்யூ சார். உங்களுடைய ஃபியூச்சர் ஹோட்டல் வந்து வளர எங்களுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தரேன். தேங்க்யூ. ஸோ வியூவர்ஸ், இந்த கடையினுடைய ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட சில வார்த்தைகள் கேட்போம். சார் வணக்கங்க. வணக்கம் சார். உங்கள் பேருங்க சார்? முகமது ஃபாசில். ஓகே சார். நீங்கள் இந்த கடையினுடைய ரெகுலர் கஸ்டமர்? ஆமாம், ரெகுலர் கஸ்டமர். பீஃப் பிரியாணிலாம் விரும்பி சாப்பிடுவோம். இங்கே தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்ன நீங்கள் வந்துட்டு பீஃப் பிரியாணி மட்டும் தான் வாங்குவீங்களா? அவர் சொன்ன மாதிரி பீஃப் பிரியாணி, சில்லி, பீஃப் சில்லி, எக்கு அதெல்லாம் நல்லாயிருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் அந்த கடையை தேடி வரோம் எங்கே இருந்தாலும். ஓகே. ஸோ 5 அவுட் ஆஃப் எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க? 5 அவுட் ஆஃப் எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க? 5 ஸ்டாருமே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட் இருக்கும். டேஸ்ட் இருக்கிறனால தான் தேடி வரோம். அந்த அளவுக்கு டேஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ யூஸ், அதாவது இன்றைக்கி வந்து நம்ம அவினாசியில் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரிவ்யூ தான் நம்ம பார்த்தேங்க. நீங்கள் இந்த பகுதியில் வந்து வந்தீங்கன்னா இந்த கடையை தேடி அணுகி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.